என் மனசு அப்படியே வெறுத்து போச்சு. இப்படி உன் மனசு வெறுத்து போற அளவுக்கு அவ அப்படி என்ன தாண்டா பண்ணி தொலைச்சா? இவ்வளவு நாளா நான் பூமிக்காவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவ இப்போ அந்த பூமிக்காவை நான் கொலை பண்ணிட்ட மாதிரி நாடகம் ஆடி எல்லாரையும் நம்ப வச்சு அந்த பூமிக்காவை நான் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கேன்னு கதை விட்டுட்டு இருக்காமா அவ. டேய் மதன், என்னமா யோசிக்கிற? இது பாரு, நான் யோசிக்கும் போது தயவு செஞ்சு குறுக்க பேசாத. ஐயோ, யோசிக்கிறதா இருக்கட்டுமா? தயவு செஞ்சு ஏதாவது வழி சொல்லுமா. இரு. டேய் மதன், இப்ப எதுக்காக நீ தேவையில்லாம கோவப்படுற? ஒரு விதத்துல அந்த அர்ச்சனா உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. என்னது, அவன் எனக்கு நல்லது பண்ணிருக்காளா? நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. என்ன நல்லது பண்ணிருக்கா எனக்கு? டேய், இனிமே அவ உன்னை கொலைகாரன்னு சொல்ல மாட்டாள்ல, அது உனக்கு நல்லது தானடா. மா, அதை விட 1000 மடங்கு பெட்டர் எனக்கு கொலைகாரன்னு சொல்றது. எனக்கு கொலைகாரன்னு சொன்னா, ஆமா நான் கொலைகாரன் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு நிறைய வழி இருக்கு. கோர்ட் இருக்கு, சட்டம் இருக்கு. ஆனா இப்படி கொலை பண்ணதான் நாடகம் ஆடி பூமிக்காவை மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்றது எனக்கு ரொம்ப பெரிய ஆபத்துமா. நான் சொல்றது உனக்கு ஏதாவது புரியுதா? அம்மா, உயிரோட இல்லாத பூமிக்காவ உயிரோட இருக்கான்னு சொல்றா அவ. டேய், அப்படி அவ சொல்றதுனால அவளுக்கு என்னடா லாபம்? எனக்கு ஈஸியா பழி வாங்கிடலாம்ல. பூமிக்கா இறந்துட்டதுனாலதான் இப்ப சுப்ரியா என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க போறா. இப்போ இந்த பூமிக்கா உயிரோட இருக்கான்னு சொன்னா சுப்ரியா என்ன கல்யாணம் பண்ணுவாளா? பண்ண மாட்டாள. அதான் அவ பிளானு. பூமிக்கு அவனை கொலை பண்ண நிரூபிக்க முடியாம அடுத்த கட்டமா சுப்ரியாவை கல்யாணம் பண்றதை தடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ பூமிக்கா சாகல, உயிரோட தான் இருக்கான்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுட்டு எல்லாரையும் நம்ப வைக்க திட்டம் போட்டிருக்கா. இப்ப இந்த செய்தி சுப்ரியாவுக்கு போவோம். அப்படி போலனா கூட இந்த அர்ச்சனால அவளே நேர்ல போய் நம்புற மாதிரியே சொல்லுவா. இப்படி ஒரு செய்தியை கேட்டா எந்த பொண்ணு நம்பாம என்ன செய்வா? பொய்யாவே இருந்தாலும் நம்ப தானே செய்வா. இப்ப சொல்லு. ஐயோ, இந்த பிரச்சனையில இருந்து இப்ப நான் எப்படிமா தப்பிக்கிறது? மா, நான் பேசிக்கிட்டு இருக்க, நீ பாட்டு நடந்துகிட்டே இருக்க. டேய், நாம ஈர பேனாக்கணும்னு நினைச்சா அந்த அர்ச்சனா பேனை பெருமாளாக்க நினைக்கிறாடா. ஆமாமா, பழமொழி சொல்ற நேரம் இது. டேய் இருடா. இந்த பாருடா, நீ இப்ப செய்ய வேண்டிய முதல் வேலை, அர்ச்சனா பூமிகாவை பத்தியும் உன்னை பத்தியும் என்ன சொன்னாலும் அத சுப்ரியா நம்ப கூடாது. சுப்ரியா அதை நம்பாத வரைக்கும் அந்த அர்ச்சனாவால ஒன்னும் செய்ய முடியாது. சுப்ரியா அர்ச்சனா வார்த்தையை நம்பாம இருக்கணும்னா முதல்ல அவ உன்னை நம்பணும். அதுக்கு நீ அவ முழு நம்பிக்கையை பெறணும். அதுக்கு நீ முன்ன விட தீவிரமா காதலிக்கணும். அவ இல்லன்னா நீ செத்து போயிடுவேன்னு சுப்ரியா நம்பணும். அதுக்காக நீ என்ன வேணும்னாலும் செய். இந்த விஷயத்துல நாம அர்ச்சனா கிட்ட தோத்துற கூடாது. ஏற்கனவே அந்த மலைநாட்டுக்காரியை கட்டி வச்சு அவ நம்மள ஜெயிச்சிட்டா. இந்த தடவை நம்ம அவளை ஜெயிக்க விடக்கூடாதுரா. கருமமே கண்ணாயிருன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி சுப்ரியா மேலதான் உன் கவனம் எல்லாம் இருக்கணும். சுப்ரியாவை நீ மனைவியாக்கி காட்டுறதுலதான் உன்னோட வெற்றியே இருக்கு. இது பாரு, அவ கழுத்துல தாலியை கட்டி கூட்டிட்டு வாடா. அதுக்கு நீ என்ன வேணாலும் செய், எதை வேணாலும் இழந்துரு. ஆனா சுப்ரியாவை மட்டும் இழந்துராத, சொல்லிட்டேன். மதன், என்ன மதன், வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, வந்ததுல இருந்து உம்மன் இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஆமா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போலான்னு சொன்னல, இப்ப போலாமா? சாப்பிட்டீங்களா? மதன், நான் உங்க ஐக்யூவை டெஸ்ட் பண்றேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?
புரியல. அப்புறம் என்ன, நான் எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு வரியில பதில் சொல்றீங்க. நான் என்ன டீச்சரா, நீங்க என்ன ஸ்டூடெண்டா? இல்ல அது வீட்ல வீட்ல என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்ல ஒண்ணு இல்ல. நம்மளோட காதல மறுபடியும் ஏத்துப்பாளா மாட்டாளா? காலையில செத்தஸ்கோப் சிக்கினதுக்கே சிக்கல் வேண்டான்னு சொன்னா இப்ப மனசுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமே. ஹலோ டாக்டர் மதன் சார், ஏதாவது ஆபரேஷன் கமிட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இவ்வளவு யோசனையிலே வரீங்க? ஆபரேஷன் தான். மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க செய்யற ஆபரேஷன். மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆபரேஷன் இருக்கா மதன்? கண்டிப்பா இருக்கு. ஆனா இந்த ஆபரேஷனுக்கு இந்த நைஃப், காட்டன், சிசரு இதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஆபரேஷன் தேட்டரே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு மைண்ட் ரீடிங் மாதிரி. அதாவது மனசு படிக்கிறது. அப்படின்னா எங்க என் மனசு படிச்சு காமிங்க பார்க்கலாம். ட்ரை பண்றேன். சுப்ரியாவுக்கு மயில் தெரியுமா? அதான் பீகாக். என்ன மதன், ஒரு எல்கேஜி பொண்ணுகிட்ட கேக்குற மாதிரி கேள்வியை கேக்குறீங்க? மயில் தெரியாம இருக்குமா? நம்ம நாட்டோட தேசிய பறவையாச்சே. எஸ், யூ ரைட். இந்த உலகத்துல எல்லா ஜீவராசிகளும் தங்களோட காதல ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்தும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மனுஷனை எடுத்துக்கோ. நம்ம லவ் எப்படி வெளிப்படுத்துறோம்? ஒரு லெட்டர், ஒரு மெயில், சின்ன சின்ன கிஃப்ட்ஸ், பாய் வார்த்தையில, சில சமயம் மௌனத்துல கூட லவ் சொல்றோம். ஆனா இந்த மயில் இருக்கே, அதுவும் குறிப்பா ஆண் மயில், அது தன்னோட லவ் வெளிப்படுத்துற விதமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது, ரொம்ப அலாதியானது. ஆமா சுப்ரியா, அந்த ஆண் மயில் தன்னோட லவ் வெளிப்படுத்துறதுக்கு அப்படியே தோகைய விரிச்சு அப்படியே நடன மாதிரி தான் சொல்லுமா. அதுதான் அந்த மயிலுக்கான பாஷை. நமக்கு அப்படி ஒரு வழி இல்லையே சுப்ரியா. வாய் விட்டு சொன்னாலும் காதல் ஏற்கப்படுதா இல்லையானே தெரிஞ்சுக்க முடியலையே. மதன், இப்ப இந்த கதையை யாருக்காக சொல்றீங்க? ஏன் இந்த கதை உனக்கும் எனக்குன்னு கூட எடுத்துக்கலாமே. ஆமா சுப்ரியா, நாம லவ்வர்ஸ் தானே. இருந்தோம். இருந்தோம்னா இப்ப இல்லையா? தெரியல. என்ன என்ன தெரியல? முடியல. என்ன முடியல? புரியல. ஹேய், இப்ப நான் என்ன ஐக்யூ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேனா? என்ன சொல்றீங்க? ஆமா, என்ன எதுக்கு எடுத்தாலும் நீயும் ஒரே வரையில பதில் சொல்லிட்டு இருக்க. இப்ப நான் என்ன டீச்சரா, நீ என்ன ஸ்டூடெண்டா? என்னால அந்த பழைய காதலால ஏற்பட்ட வலியும் வேதனையும் என்னால மறக்க முடியல. சுப்ரியா, இங்க பாரு, நீ பழச மறந்துதான் ஆகணும். பழச மறந்துடுறேன், அதுக்காக புதுசை ஏத்துக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல மதன். மதன், நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, இறங்கலாமா? நான் தொடரணும்னு ஆசைப்படுறேன். என்ன டிராப் பண்ணுங்க. சாரி சுப்ரியா, என்னால உன்னை டிராப் பண்ண முடியாது. என்ன சொல்றீங்க மதன்? என்ன முதல்ல டிராப் பண்ணுங்க. இங்க பாரு, உன்னை என்னால என் லைஃப்ல இருந்து டிராப் பண்ண முடியாது. நான் இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, என்னங்க டிராப் பண்ணுங்கன்னு சொன்னேன். சரி, நிப்பாட்றேன், இறங்கிக்கோ. சுப்ரியா, நம்ம தொடர்ந்து மீட் பண்ணலாம்ல? ஷுவர். எங்க மீட் பண்ணணும்? பீச்ல. ஓகே. பாத்து. பாய். பாய். என்ன அர்ச்சனா, ரொம்ப பலமான யோசனைல இருக்கிற போல இருக்குது. ஆமா மாமா, ஒரு குற்றவாளி
எவ்வளவு தைரியமா நடமாடுறான். ஒரு பொண்ண இப்படி மறைச்சு வச்சுட்டு அவ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனை கைது செஞ்சு உள்ள போட முடியல. உடனடியா ஏதாவது ஒரு துப்பு கிடைச்சானோ பூமிகா எங்க இருக்கான்னு தெரியணும். மதனுக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி ஜெயில போடணும். அப்படி மதனை கைது பண்ண வலுவான ஆதாரங்கள் வேணும். பூமிகாவை இங்க எங்கேயோ தான் ரகசியமா ஒழிச்சு வச்சிருக்கான். ஆனா எங்க வச்சிருக்கான் தான் கண்டுபிடிக்க முடியல. அதான் மேற்கொண்டு என்ன பண்ணறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அர்ச்சனா, இதுக்கு ஏன் இம்புட்டு யோசிக்கணும்? அந்த மதன் தான் பூமிகா ஒளிச்சு வச்சிருக்கான்னு நல்லா தெரியுதுல்ல. பிறகு என்ன, அந்த மதனை 4 தட்டு தட்டுனா பூமிகாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட போறேன். அதுக்கு எதுக்கு இம்புட்டு யோசிக்கிற? ஐயோ மாமா, இப்படி எடுத்தேன் கவுத்தேன்னு நம்மளால எதுவும் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. அப்புறம் கோர்ட் எதுக்கு, சட்டம் எதுக்கு? அர்ச்சனா, அது எங்க பரம்பரை பழக்க வழக்கம், கூடவே பிறந்தது. அந்த பழக்கத்தை சட்டுன்னு மாத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். சரி, அதை விடு. அந்த மதனை அரெஸ்ட் பண்றதுக்கு சரியான வழியை கண்டுபிடியாச்சுனா. நான் மட்டும் இல்ல மாமா, நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் யோசிக்கணும். அர்ச்சனா, ரொம்ப யோசிச்சு யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். நம்ம மதனை தூண்டி விடணும். அவன் எங்க போறான், என்ன பண்றான்னு ஃபாலோ பண்ணணும். அவன் பூமிக்காவை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கிற உண்மைய அவனை வச்சே கண்டுபிடிக்கணும். அது சொல்லுவாங்களே, என்னது, அதே எப்பேற்பட்ட திறமை உள்ள குற்றவாளியா இருந்தாலும் தப்பு பண்றப்ப ஏதாவது தடையை விட்டுட்டுதான் போவான்னு. இந்த மதம் கூட அந்த மாதிரி ஏதாவது தடையத்தை விட்டுதான் போயிருப்பேன். அது என்னன்னு கண்டுபிடிச்சே போதும். என்ன? கரெக்டா மாமா. அப்படிப்பட்ட தடையும் என்னன்னு கண்ணுல விளக்கெண்ண ஊத்திட்டு தான் பார்க்கணும். ஆனா ஆமா சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன என்ன அர்ச்சனா, சொல்லு சொல்லு அர்ச்சனா. மதனை லேசா பயப்படுத்தணும். நம்ம தீவிரமா முயற்சி பண்ணி அவனை குற்றவாளி நிரூபிக்கிறத விட அவனை பயப்படுத்தி ஓட வச்சு அவன் செய்கை மூலமாவே குற்றவாளின்னு காட்ட வைக்கணும். ஆனா அவன் பயப்படுத்துறதுதான் எப்படின்னு புரியல. அது ஒண்ணும் பெரிய சிரமம் இல்ல அர்ச்சனா. இப்ப நடக்க வேண்டியது என்னன்னா, நம்பர் 1, நம்மள ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு இருமாப்போட இருக்கிற மதன் பயந்து அவனா வெளியில வரணும். நம்பர் 2, பூமிகாவை ஒளிச்சு வச்சிருக்கிற இடத்தை அவனே காட்டி கொடுக்கணும். இந்த கிராமத்துல சாதாரண ஜனங்க பண்ற தந்திரம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சில சமயம் பாம்பு வீட்டுக்குள்ள பூந்துரும், ஏதாவது ஒரு பொந்துக்குள்ள போய் பதுங்கிக்கும். எவ்வளவுதான் நோண்டுனாலும் அந்த பாம்பு வெளியே வரவே வராது. அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பொந்தோட ஒரு முனைய களிமண் போட்டு மூடிடுவாங்க, இன்னொரு முனையில புகை மூட்டத்தை போட்டு விட்டுருவாங்க. புகை காத்து சூடு தாங்காம பாம்பு வெளியே வர பார்க்கும். அந்த பக்கம் மண்ணு போட்டு அடைச்சிருக்கு, அதனால அந்த பக்கம் போக முடியாது. இந்த பக்கம் தான் பாம்பு வந்தாகணும். அதே போலதான் மதனுக்கு பயங்கர புகைய போடணும். மதன் வெளியே வந்து சுத்த ஆரம்பிச்சிருவான், அவனை நாம ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது, இந்த குரங்கு கிட்ட உப்ப ஒளிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கிற மாதிரி வெளியே போற மதன் என்ன பண்றான்னு பார்க்கணும். அவ்வளவுதான், நாம எதிர்பார்க்கறத அவனே செஞ்சிருவான். எது, குரங்குக்கு உப்பு வைக்கிற மாதிரியா? ஆமா பொண்ணுரங்கம், காட்டுக்குள்ள போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வையேன், நல்ல குடி தண்ணி எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா சிம்பிளா ஒரு வேலை பண்ணணும். என்ன பண்ணணும்? குரங்கு இருக்குல்ல, குரங்கு, ஆமா, அது கண்ணில் படுற மாதிரி கொஞ்சம் உப்ப ஒரு மர பொந்துல வச்சுட்டு ஒளிஞ்சு நின்னுக்கணும். அப்ப அந்த குரங்கு என்ன பண்ணும்? என்ன பண்ண?
என்னத்தை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியாம அது தலைய பிச்சுக்கும். ஆஹா. அந்த மரத்துக்கிட்ட வந்து பார்க்கும், அந்த உப்பை சாப்பிட்டு பார்க்கும். அவ்வளவுதான். உப்பு கரிக்குமே, உடனே தண்ணி இருக்கிற இடத்த தேடி ஓடும். அந்த குரங்க நாம ஃபாலோ பண்ணோம்னா நல்ல தண்ணி இருக்கிற இடம் எங்கன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதே போலதான் இந்த குரங்குக்கு நாம ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா அவனே நமக்கு உதவிடுவான். பழமொழி கூட ஒண்ணு சொல்லுவாங்களே, கொக்கு வேட்டைக்கு காட்டுக்கு போக தேவையில்லை, குளக்கரைக்கு போனாலே போதும்னு. அது போலதான் இதுவும். அப்பா பா சூப்பர்ப்பா, சூப்பர். பெண்ணி எடுத்துட்டீங்க. சிங்கப்பூர் மூளைன்னா சும்மாவா? நல்லாதான் சொன்னீங்க மாமா. உங்க யோசனையை செயல்படுத்தி பார்ப்போம். கண்டிப்பாமா, இது ஒர்க் அவுட் ஆகும். சங்கரி, 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 சங்கரி. என்ன இது? பூமிக்கு அக்கா கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஒருவேளை வெளில இருக்காங்களா? சங்கரி, அக்கா, பூமிக்கு அக்கா. சங்கரி, அக்கா நீங்க வந்துட்டீங்களா? அல்லாதக்கா, அல்லாத. வாக்கா, வா வந்து உட்கார். வா வாக்கா. உட்காருக்கா, உட்காரு. நல்லா இருக்கியா சங்கரி? உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அக்கா இப்ப எங்கக்கா இருக்க? சொல்லுக்கா. நானும் உங்களை தேடி தேடி அலைஞ்சு பார்க்க முடியாம தவியா தவிச்சிட்டு இருக்கேன்க்கா. நீங்க என் கண்ணுக்குள்ளே கிடைக்க மாட்டேங்கிறீங்க. சொல்லுக்கா, எங்கக்கா இருக்கீங்க? சங்கரி, அது போட்டோம். நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுடி. சாப்பிட ஏதாவது இருந்தா கூட. அக்கா பிரெட் வச்சிருக்கேன்க்கா, சாப்பிடுறீங்களா? குடு. இந்தாங்கக்கா, சாப்பிடுங்கக்கா. மெதுவா சாப்பிடுங்கக்கா. நீ சாப்பிட்டியா? எனக்கு வேணாம், நீங்களே சாப்பிடுங்க. அக்கா போதுமாக்கா? அது சரிக்கா. இப்ப நீ எங்க இருக்க? அதாண்டி எனக்கே தெரியல. நீ என்னத பச்சை புள்ளையா இருந்தாலும் சரியாதான் சொன்ன. நான் அதை கேட்காம விட்டுட்டேன். அதோட பலனை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன்டி. சங்கரி, எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் செத்து போகல, உயிரோட தாண்டி இருக்கேன். சங்கரி, என்னை தேடி கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்துடுடி. என்னை காப்பாத்த எனக்கு உன்னை விட்ட வேற யாரையும் தெரியாதுடி. என்னை காப்பாத்து சங்கரி, என்னை காப்பாத்திடுவல்ல? என்னை காப்பாத்திடுவல்ல?
சொல்லு சங்கரி, என்ன காப்பாத்திடுவல்ல? நான் காப்பாத்துறேன்க்கா, நான் காப்பாத்துறேன்க்கா. பூமிகாக்கா, நான் காப்பாத்துறேன்க்கா. கனவு அக்கா, கனவுல வந்து நான் உயிரோட தான் இருக்கேன். எப்படியாச்சும் என்ன கண்டுபிடிச்சு காப்பாத்த சொல்றாங்க. ஒருவேளை மதன் மச்சான் அக்காவை கொன்ன மாதிரி நாடகம் ஆடி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருப்பாரோ? காரணம் இல்லாம அக்கா கனவுல வரமாட்டாங்களே. இதே மாதிரிதான் அக்கா ஏலகிரியில இருக்கும்போது அக்கா உயிருக்கு ஆபத்து வர மாதிரி கனவு வந்துச்சு. இப்பவும் அதே மாதிரி கனவு வருது. இந்த கனவுல ஏதோ ஒரு உண்மை ஒளிஞ்சிருக்கு. அதை கண்டுபிடிக்கணும்.